Welcome viewers, welcome students. This is prepositional verbs. In previous lesson, we learned about preposition of moment, place and time. And also we learned about confusional prepositional verbs. Okay, now this session, we are going to learn about prepositional verbs. Students, prepositional verbs. Some verbs are usually followed by prepositions before the object of the verb. Okay, object of the verb. Object என்ன ஒரு வேர்புக்கு ஆப்ஜெக்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஐ ஏட் மேங்கோ, ஐ ஏட் மேங்கோ அப்படின்னா இதில் ஐன்றது சப்ஜெக்ட், ஏட்ன்றது வேர்பு, மேங்கோன்றது ஆப்ஜெக்ட். ஏன் மேங்கோ ஆப்ஜெக்டாக சொல்கிறோம் அப்படின்னா ஏட் அப்படின்றது நான் என்ன சாப்பிட்டேன், என்ன சாப்பிட்டேனுக்கு ஆன்சர் வந்ததுன்னா அது ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஐ கோ டு ஸ்கூல், ஐ கோ டு ஸ்கூல், ஐ சப்ஜெக்ட், கோ வேர்பு. அந்த கோ என்ன செய்கிறோம், என்னன்னு கேட்குறோம். என்ன, நான் பள்ளிக்கு செல்கிறேன், அப்போ என்ன செல்கிறாய், என்ன செல்கிறாய் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே மீனிங் வரதில்லை. அதனால் கோவுக்கு ஆப்ஜெக்ட் இல்லைங்க, கோவுக்கு ஆப்ஜெக்டே இல்லை. ஆனால் ஐ ஏட் மேங்கோ அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஏட்டுக்கு ஆப்ஜெக்ட் இருக்குது. அப்போது இந்த ப்ரிப்போஷன் எங்கே வரும் அப்படின்னா பிஃபோர் த ஆப்ஜெக்ட், பிஃபோர் த ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி வரும். அதே போல் ஃபாலோட் பை, வெர்ப் ஆர் யூஸ்வலி ஃபாலோடு, வெர்புக்கு பின்னாடி வரும், வெர்புக்கு பின்னாடி வரும், ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி வரும். The meaning of these two words together is usually very similar to the original meaning of the verb. இப்போ இந்த ப்ரிப்போஷனல் வெர்ப், இந்த ப்ரிப்போஷனல் வெர்ப்ன்றது வெர்பு கூட நாம் ஒன்று ஒரு அந்த ப்ரிப்போஷன் சேர்த்தும் போது அது அதனுடைய மீனிங்லேருந்து மாறாது. சிமிலர் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். அந்த வேர்புக்கும் அந்த வெர்போடு சேர்ந்த ப்ரிப்போஷன் ரெண்டும் மாறாமல் சேம் மீனிங்கில் இருக்கும். உதாரணம் சொன்னோம்னா ஓகே, ஐ லிசன் டு, ஐ லிசன் டு அப்படின்னா லிசன் டு அப்படின்றது கவனிக்கிறது, டு சேர்க்கும்போது லிசன் கவனிக்கிறது, லிசன் டுனாலும் கவனிக்கிறது தான். புரியுதா? அப்போது ஒரு வெர்போட ப்ரிப்போஷன் சேரும்போது கண்டிப்பாக மீனிங் மாறாது. அதை வெரி சிமிலர்னு சொல்லணும். அதை த ஒரிஜினல் மீனிங் ஆஃப் த வெர்ப். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ பிலீவ் இன் த ஹீலிங் பவர். பிலீவ்னா நம்புதல், பிலீவ் இன் த ஹீலிங் பவர், ஹீலிங் பவர் ஆஃப் மதர்ஸ் டச், மதர்ஸ் டச். அப்போ பிலீவ் அப்படின்னு நம்புதல் தான். பிலீவின்னு சொன்னாலும் அந்த மீனிங் மாறதில்லை. ஓகே, ஹீலிங் பவர் அப்படின்றது குணமாகக்கூடிய சக்தி, அம்மாவுடைய தொடுதல் மூலமாக குணமாகும் சக்தி இருக்கிறது என்பதை நம்புகிறேன். ஓகேவா? ஐ பிலீவ் இன், இன் அப்படின்றது என்ன மீனிங் அப்படின்னா உள்ளேன்னு அர்த்தம். இங்கே என்ன உள்ளேன்னு வருங்க, பிலீவ் இன் த ஹீலிங் பவர் ஆஃப் மதர்ஸ் டச், அம்மாவனுடைய தொடுதல் மூலமாக, தொடுதலில் குணமடையும் சக்தி உள்ளது நம்புகிறேன், உள்ளது நம்புகிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, த ப்ரிப்போஷன் இன் எ ப்ரிப்போஷனல் வெர்பு. ஒரு ப்ரிப்போஷன் சேர்ந்த அந்த ப்ரிப்போஷனல் வெர்பு இஸ் ஜென்ரலி ஃபாலோடு பை நவுன். எங்கே வரும், நவுன் இருக்கு இல்லையா? பாருங்க, இப்போது த ஹீலிங் பவர் அப்படின்னு நவுன், ஃபாலோட் பை த நவுன் ஆர் ப்ரனவுன். ஐன்றது நவுன் தான், ஐன் நவுன் தான், தி ஹீலிங் பவர்ன்றது நவுன் தான். ஹீலிங் பவர்ன்றது ஆப்ஜெக்டாக இருக்குது, என்னவா இருக்குது, ஆப்ஜெக்டாக இருக்குது. ஐ அப்படின்றது நான் சப்ஜெக்டாக இருக்குது. அப்போது அந்த ப்ரிப்போஷன் அப்படின்றது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி, சப்ஜெக்ட்டுக்கு ஃபாலோடு பை அப்படின்னா சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி வரும். அந்த சப்ஜெக்ட் என்னவாக இருக்கலாம், நவுனாக இருக்கலாம், இல்லை ப்ரனவுனாக இருக்கலாம். அப்போ ப்ரிப்போஷனல் வெர்ப் அப்படின்றது சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி வரும், அதாவது அது நவுனாக இருக்கலாம், ப்ரனவுனாக இருக்கலாம். அண்ட் தஸ் ப்ரிப்போஷனல் வெர்ப்ஸ் ஆர் டிரான்சிட்டிவ். அப்போது எந்த ப்ரிப்போஷனல் வெர்ப் கொடுத்தாலும் அதை டிரான்சிட்டிவ்னு சொல்லுவோம். டிரான்சிட்டிவ் அப்படின்னு என்ன மீனிங் என்ன அப்படின்னா அதுக்கு ஆப்ஜெக்ட்டுக்குன்னு அர்த்தம். நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, ஐ ஏட் மேங்கோ, ஐ ஏட்டு மேங்கோ அப்படின்னா அது அந்த ஏட்டுன்ற வேர்டு வந்து டிரான்சிட்டிவ். ஐ கோ டு ஸ்கூல் அப்படின்னா கோன்ற டிரான்சிட்டிவ் இல்லை, அது இன்ட்ரான்சிட்டிவ், இன்ட்ரான்சிட்டிவ். அப்போது டிரான்சிட்டிவ் அப்படின்றது எந்த சப்ஜெக்ட்டுக்கு ஆப்ஜெக்ட் இருக்கோ அந்த ஆப்ஜெக்டை சாரக்கூடிய அந்த வினை தான், அந்த வெர்பு தான் டிரான்சிட்டிவ் வெர்ப்னு சொல்லுவோம். அப்போது எந்த ப்ரிப்போஷனல் வெர்பாக இருந்தாலும் கண்டிப்பாக அதுக்கு வந்து டிரான்சிட்டிவாக இருக்கணும், ஆப்ஜெக்ட் இருக்கும். அப்போது ப்ரிப்போஷனல் வெர்ப்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஏ டிரான்சிட்டிவ் வெர்ப். கண்டிப்பாக வந்து ப்ரிப்போஷனல் வெர்பு டிரான்சிட்டிவ் வெர்பு வச்சுருக்கோம், இருக்கும். ப்ளஸ் அதோடு சேர்ந்து ஏ ப்ரிப்போஷன் வித் விச் இட் இஸ் க்ளோஸ்லி அசோசியேட்டட். அதே போல் எதோட ப்ரிப்போஷனும் அந்த வெர்பும் க்ளோஸ்லி அசோசியேட், ஒன்று இயங்கி அந்த பொருளை தரும், ஒன்று இயங்கி பொருளை தரும். இப்போ இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா,
ஃப்ரேசல் வெர்புன்னு ஒன்று இருக்குது. ஃப்ரேசல் வெர்பு அப்படின்றது அதுவும் வெர்போட என்ன சேரும், ப்ரிபோஷன் சேரும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கிவ் இன், கிவ் அப்படின்றது கொடு, இன் அப்படின்னா உள்ளேன்னு சொல்லணும்னு வச்சுங்களேன். ஆனால் கிவ் இன் அப்படின்றது அந்த பொருள் சுத்தமாக மாறி போயிடும். புட் ஆன் அதுவும் சுத்தமாக மாறிடும். இது ஃப்ரேசல் வெர்பு நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன், அதில் உங்களுக்கு நீங்கள் பாருங்கள். ஆக ஃப்ரேசல் வெர்பு அப்படின்றதுக்கு சிமிலர் மீனிங் இருக்காது, அந்த வெர்போட சிமிலர் மீனிங் இருக்காது, வேறுபட்ட மீனிங் கொடுக்கும். கிவ் அப் அப்படின்றது அதே போல தான். கிவ் அப்பு, கிவ் இன், புட் ஆன், புட் அசைடு இதெல்லாம் வந்து ஃப்ரேசல் வெர்பு. அந்த ஃப்ரேசல் வெர்புக்கும் அதில் ஒரிஜினல் மீனிங்க்கும் வித்தியாசம் வரும். ஆனால் ப்ரிபோஷன் வெர்பு அப்படி இல்லை, அதில் ஒரிஜினல் மீனிங் தக்க வச்சுக்கும். பாருங்கள், ஐ அக்ரி வித் எவ்ரிதிங் யூ செட். அப்போது என்ன அப்படின்னா அக்ரி வித் யூ செட்னு சொல்லலாம், எவ்ரிதிங் இல்லாமல் இருக்கலாம். நீ என்ன சொல்கிறியோ அதோட நான் எல்லாத்தையும் என்ன ஏற்றுக்கிறேன், அக்ரி அர்த்தம் ஒப்புக்கொள்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். வித் எவ்ரிதிங் யூ செட், நீ சொல்லுதெல்லாம் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு மீனிங். அப்போ இதில் பார்த்தோம்னா இதில் அக்ரி வித் அப்படின்றது, அந்த வித்துன்றது என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட்டுக்கு சார்ந்திருக்கு, அவ்வளோதான். வித் அப்படின்றது எதோட ஏற்றுக்கிற, எத்துடன் ஏற்றுக்கொள்கிறாய் அப்படின்னு மீனிங் வரும். அக்ரி வித் எவ்ரிதிங் யூ செட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ எக்ஸாம்பிள் அப்போ பிளான் 2. ஃபாத்திமா பிளான் டு ஸ்டே அட் ஹோட்டல் when she visit மும்பை. பிளான்ன்றது திட்டமிடுதல் இல்லையா? அப்போ எதுக்கு திட்டமிட்டாங்க அப்படின்னா ஸ்டே அட் ஹோட்டலில் தங்க திட்டமிட்டார்கள். டு ஸ்டே அப்படின்றது தங்கன்னு அர்த்தம். அந்த டூன்றது அப்படின்றது பார்த்தோம்னா இங்கே எதற்கு அப்படின்ற மீனிங் வரும். எதற்காக திட்டமிட்டார் அப்படின்னா தங்குவதற்காக. laughed at. The kids laughed at the hilarious antics of the clown. clownனா கோமாளியுடைய hilarious antics, அதை அந்த குழந்தைகள் பார்த்து சிரித்தார்கள். அப்போ laughed அப்படின்னா எதை அப்படின்ற மீனிங் வரும். எதை சிரித்தார்கள் அப்படின்னா அந்த கிளவுனுடைய ஹிலாரியஸ் ஆன்டிக்ஸ் பார்த்து சிரித்தாங்க. பார்த்தும் வராது, சிரித்தார்கள். ஓகேவா? அட் அப்படின்றது எதனை, யாரை, இந்த மாதிரி மீனிங் வரலாம் நம்ம. ஓகே. கேர் அபவுட்னா எதை பற்றி. மை ஃபாதர் ஆல்வேஸ் கேர் அபவுட் மீ. என்னுடைய அப்பா என்னை பற்றி எப்பொழுதுமே பொறுப்பாக உள்ளார்கள், பொறுப்பெடுத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். கேர் அபவுட் அப்படின்றது என்னை பற்றி பொறுப்பு எடுத்துக்கொள்வார்கள். ஓகேவா? கேர் அப்படின்றது தான் பொறுப்புன்னு சொல்லுவோம் நம்ம. என்னை பற்றி எப்பொழுதுமே பொறுப்பெடுத்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது கேர் அபவுட் மீனிங் வருது. ஆஸ்க் அபவுட், எதை பற்றி கேட்கிறார்கள். சி ஆஸ்க் அபவுட் ஹிஸ் ஸ்டடி. என்னுடைய படிப்பை பற்றி அவர்கள் கேட்டார்கள். படிப்பை பற்றி அவர்கள் கேட்டார்கள். அப்போது கேர் அபவுட் அப்படின்றதுக்கும் எதை பற்றி, ஆஸ்க் அபவுட் அப்படின்றதுக்கும் எதை பற்றின்ற மீனிங்கில் வரும். கேர் ஃபார்ம்ன்ற எதற்காகன்றது மீனிங் வரும். எதற்காக. தி எல்டர்லி கப்புள் கேர் ஃபார் தட் பெட்ஸ். அப்போது அவருடைய பெட்ஸுக்காக அவங்க கேர் பண்ணிக்கிறாங்க, பொறுப்பாக இருக்காங்க. காரணம் பாருங்கள், ஆஸ் தே டூ ஃபார் தேர் சில்ட்ரன். ஓகே, டூ ஃபார் த சில்ட்ரன், அவங்க குழந்தைகளுக்காக செய்வதற்காக. கேர் ஃபார் எடுத்துக்கிறோம். அந்த கேர் ஃபார்ன்றது காரணம் என்ன அப்படின்னா ஆஸ்னா காரணத்தை குறிக்கக்கூடிய சொல்லுது. அப்போது தி எல்டர்லி பீப்புள் கேர் ஃபார், எதற்காக பொறுப்பெடுத்துக்கிறார்கள் அப்படின்னு மீனிங் வரும். ஆஸ்க் ஃபார், எதுக்காக கேட்டாங்க அவங்க. ஆஸ்க் அபவுட்னா எதை பற்றி கேட்டார்கள். ஆஸ்க் ஃபார்னா எதற்காக. ஷி வாஸ் ஸோ ஹாப்பி இன் லைஃப் தட் ஷி குட் நாட் ஆஸ்க் ஃபார் மோர். ஷி வாஸ் ஸோ ஹாப்பி இன் லைஃப் தட் ஷி குட் நாட் ஆஸ்க் ஃபார் மோர். ஆஸ்க் ஃபார் மோர்னா அதிகப்படியாக அவங்க கேட்க முடியாது, அவள் அதிகப்படியாக கேட்க முடியாது. ஷி வாஸ் ஸோ ஹாப்பி இன் த லைஃப், அதிகப்படியாக கேட்க முடியாமல் இருக்கிறது, அவங்க மகிழ்ச்சியாக இருக்கான்ற மீனிங் வரும். ப்ரிப்பேர் ஃபார், எதுக்காக தயார் பண்ணாங்க. ஷீ ப்ரிப்பேர்ஸ் ஃபார் ஹர் எக்ஸாமினேஷன், அவங்க பரீட்சைக்காக எக்ஸாமினேஷனுக்காக தயார் பண்ணாங்க. பே ஃபார், எதற்காக பணம் கொடுத்தாங்க. ஹி பெய்ட் ஃபார் அவர் லஞ்ச், எங்களது உணவுக்காக அவன் பெய்ட் ஃபார் பணம் கொடுத்தாங்க. அடாப்ட் ஃபார்னா எதற்காக ஏற்றுக்கிறாங்க. ஷேக்ஸ்பியர்ஸ் பிளேஸ் ஹாவ் பீன் அடாப்டட் ஃபார் சில்ட்ரன், குழந்தைகளுக்காக ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். அடாப்ட் டு அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம், அதற்கு. ஓகேவா? எதற்காகன்றது வேறு, எதற்குன்றது வேறு. யூ மஸ்ட் அடாப்ட் டு த நார்ம்ஸ் ஆஃப் த சொசைட்டி யூ லிவ் இன். நீ வாழ்கின்ற அந்த சமுதாயத்தில் அதில் இருக்கிற விதிமுறைக்கு நீ கண்டிப்பாக உட்பட வேண்டும்
அடாப்டுன்றது ஏற்றுக்கொள்ள வேண்டும், விதிமுறைக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஓகேவா? அடாப்டர் ஃபார்னா எதற்காக, அடாப்டுன்னா எதற்கு, அதற்குன்ற மீனிங் வரும். ரிஜிஸ்டர் ஃபார் எதற்காக பதிவு செய்யணும், பானு ரிஜிஸ்டர் ஃபார் எ கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டர் கோர்ஸுக்காக பானு ரிஜிஸ்டர் செய்கிறாருங்க இல்லையா, பதிவு செய்தார்கள். ஓகேவா? மீண்டும் பாருங்கள். பிளான் 2 எதற்கு திட்டமிடுறாங்க, லாஃப்ட் அட் எதை சிரிக்கிறார்கள், கேர் அபவுட் எதை பற்றி பொறுப்பெடுத்துக் கொள்கிறார்கள், ஆஸ்க் அபவுட் எதை பற்றி கேட்கிறார்கள், கேர் ஃபார் எதற்காக பொறுப்பு எடுத்துக் கொள்கிறார்கள், ஆஸ்க் ஃபார் எதற்காக கேட்கிறார்கள், ப்ரிப்பேர் ஃபார் எதற்காக தயார் செய்கிறார்கள், பே ஃபார் எதற்காக பணம் செலுத்துகிறார்கள், அடாப்ட் ஃபார் எதற்காக ஏற்றுக்கொள்கிறார்கள். ஓகேவா? அடாப்ட் டு எதற்கு ஏற்றுக்கொள்கிறார்கள், ரிஜிஸ்டர் ஃபார் எதற்காக பதிவு செய்கிறார்கள். ஆக இதை நீங்கள் வந்து இந்த டு, அட்டு, அபவுட்டு, ஃபார் இதை கொடுத்துருக்கு, மீனிங் நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இன்னும் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 12th ஸ்டேட் அட், வி ஸ்டேட் அட் எ ஹோட்டல். அட்டுன்ற மீனிங் வந்து இங்கே இடத்த குறிக்குது. அவர்கள் ஹோட்டலில் தங்கினார்கள், அவர்கள் நாங்கள் ஹோட்டலில் தங்கினோம். ஓகேவா? ஹோட்டலில் தங்கினோம். அட்டுன்ற மீனிங் வந்து அந்த இடத்த குறிக்கிறதுனால அங்கே என்ன வரும், ஹோட்டலில்ன்ற மீனிங் வரும். கோ இன்டுன்றது உள்ளே செல்லுதல் அர்த்தம். டோன்ட் கோ இன்டு த ரூம், அறைக்குள் உள்ளே செல்லாதே. ஜோக் அபவுட் அதை பற்றி ஜோக் செய்கிறது இல்லையா, வி ஆல்வேஸ் ஜோக் அபவுட் த ஈவெண்ட், அந்த நிகழ்ச்சியை பற்றி நாங்கள் எப்பொழுதுமே கேளிக்கை ஆக்கிக்கிறோம், நாங்கள் ஜோக் பண்ணுறோம், தமாஷ் பண்ணுறோம். கன்சிஸ்ட் ஆஃப், அப்போது ஈச் ரூம் கன்சிஸ்ட் ஆஃப் 4 மெம்பர்ஸ், ஒவ்வொரு அறையும் 4 உறுப்பினர்களை அடங்கியுள்ளது. அப்போது கன்சிஸ்ட் ஆஃப் அப்படின்றது என்ன மீனிங் வரும், உறுப்பினர்கள் அப்படின்ற மீனிங்கில் வரும். ஓகே. 16 attend to, I attend to the old people, வயசானவர்களை நான் கவனித்துக் கொள்கிறேன். ஓகே. அப்போ வந்து அட்டன் டு அப்படின்றது எதற்கு அப்படின்ற மீனிங். ஓகே. பட் இங்கே வந்து ஓல்டு பீப்புள் வயசானவர்களுக்கு, அப்போ அட்டன் டு அப்படின்றது கவனித்துக் கொள்கிறேன் என்ற மீனிங்கில் வரும். அக்ரி டு ஏற்றுக்கொள்கிறேன், எதற்கு, டியூ அக்ரி டு த கண்டிஷன்ஸ், கட்டுப்பாடுகளை ஏற்றுக்கொள்கிறாயா. ரிலை ஆன், வி ஆர் ரிலை ஆன் ஹிம் ஃபார் ஹெல்ப், உதவிக்காக அவர்களை நம்புகிறோம். அக்ரி வித், டோன்ட் அக்ரி வித் யூ இன் திஸ் ரெக்கார்டு, வித் அந்த விஷயத்தில் நாங்கள் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஓகேவா? வித்துன்றது பார்த்தோன்னா வித்து பக்கம் போய் பர்சன் தான் வரும், பர்சன் வித் ஹிம் வித் யூ அந்த மாதிரி வரும். அந்த பக்கம் கண்டிப்பாக ஒரு பர்சன் வந்தே ஆகும். ஓகேவா? வி பிலீவ் இன் காட், கடவுளை நம்புகிறோம். ஸ்டாண்ட் இன் சொல்லுறது உள்ளே வரும் இல்லையா, அப்போ வந்து நாங்கள் வரிசையில் அர்த்தம், வரிசையின் உள்ளே, அது வரிசையில், தயவுசெய்து வரிசையில் நில்லு. பெனிஃபிட் ஃப்ரம், அப்போது பெனிஃபிட் ஃப்ரம்ன்றது எதிலிருந்துன்னு வரும். ஹி வில் பெனிஃபிட் ஃப்ரம் த கவர்மெண்ட், அப்போ அரசாங்கத்திலிருந்து நாங்கள் பெனிஃபிட்டை அடைவோம். இங்கே வந்து ஹீ வரனால என்ன வரும், அடிவான். ஓகேவா? ஹீ அப்படின்றது என்ன வரும், ஹி வில் பெனிஃபிட் ஃப்ரம் த கவர்மெண்ட்டிலிருந்து ஆதாயங்களை அடைவான். வில் வரனால அடைவான் மீனிங் வரும். ஓகேவா? இப்போ பாருங்கள், மீண்டும் பாருங்கள். ஸ்டேட் அட்டு, கோ இன்டு, ஜோக் அபவுட், கன்சிஸ்ட் ஆஃப், அட்டெண்ட் டு, அக்ரி டு, ரிலை ஆன், அக்ரி வித், பிலீவ் இன், ஸ்டாண்ட் இன், பெனிஃபிட் ஃப்ரம், இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அந்த வெர்போட சேர்ந்த ப்ரிப்போஷன்ஸ் இந்த மாதிரி தான் வரும். ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், இங்கே ஃபாரை மையமாக வச்சுக்கிட்டு நம்ம ப்ரிப்போஷன் வெப்ஸ் நம்ம வந்து ஒரு 6 கொடுத்துருக்கோம். ஒன்று அப்ளை ஃபார், ப்ரே ஃபார், சர்ச் ஃபார், ஓட் ஃபார், விஷ் ஃபார், லாஸ்ட்டை வந்து ஒர்க் ஃபார். ஃபார்ன்றது மேக்ஸிமம் எதற்காக அப்படின்றது மீனிங் அதிகமாக வரும். அப்ளை ஃபார்னா எதற்காக அப்படின்னா ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார் ஏ ஜாப், அப்போ பணிக்காக. ப்ரே ஃபார் எதற்காக, லெட்டஸ் ப்ரே ஃபார் பீஸ், அமைதிக்காக நம்ம கடவுளை வணங்குகிறோம். எல்லாம் என்ன அர்த்தம், லெட்டஸ் ப்ரே ஃபார் பீஸ், கடவுளை வணங்குவோம் அப்படின்னு அர்த்தம். சர்ச் ஃபார் எதற்காக தேடுறது, ஐ சர்ச் ஃபார் ஏ ஜாப், நான் பணிக்காக தேடுகிறேன். ஓட்டு ஃபார் யாருக்காக, அவருக்காக ஓட்டு, ஐ ஓட் ஃபார் ஹிம். விஷ் ஃபார், ஐ விஷ் ஃபார் ஏ பெட்டர் லைஃப், இல்லையா, நான் நல்ல வாழ்க்கைக்காக நான் விரும்புகிறேன். விஷ் ஃபார் அப்படின்னா விரும்புகிறேன். ஒர்க் ஃபார் பணி செய்கிறேன், யாருக்காக பணி செய்கிறேன் அப்படின்னா ஐ ஒர்க் ஃபார் ஏ கம்ப்யூட்டர் கம்பெனி, நான் கம்ப்யூட்டர் கம்பெனிக்காக வேலை செய்கிறேன். அப்போ ஃபார் அப்படின்னா மேக்ஸிமம்
உண்மையாக சரியான மீனிங் அப்படி பார்த்தோம்னா யாருக்காக இல்லை எதற்காக அந்த மாதிரி மீனிங் வரும். நெக்ஸ்ட் போவோமா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ ஃப்ரம்ன்ற வச்சு நம்ம வந்து சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃப்ரம்ல முடியக்கூடிய ப்ரீபோஸ்ட் verb. borrow from, save from, suffer from, hide from, separate from, prevent from. எதிலிருந்து ஃப்ரம்னா மேக்ஸிமம் எதிலிருந்துன்னு அந்த மாதிரி மீனிங் வரும். யாரிடமிருந்து எதிலிருந்து அந்த மாதிரி மீனிங் வரும். ஓகேவா? ஐ டிடன்ட் லைக் டு borrow ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது நண்பர்களிடமிருந்து கடன் வாங்க நான் விரும்பவில்லை. ஓகேவா? சேவ் ஃப்ரம், இங்கே சேவ் ஃப்ரம் கோவிட்-19 பாதுகாக்கிறது. யார் அவங்க? டாக்டர்ஸ் டேக் கேர் ஆஃப் த பீப்புள் சேவ் ஃப்ரம் கோவிட்-19. சஃபர் ஃப்ரம் எதிலிருந்து? எக்ஸாம். லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சஃபர் ஃப்ரம் எக்ஸாம் நர்வ்ஸ். எக்ஸாம் நர்வ்ஸ் அப்படின்னா பதட்டம், பரீட்சை பதட்டிலிருந்து அவங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸுங்க சஃபர் ஃப்ரம் அப்படின்னா துன்பப்படுகிறார்கள். ஹைட் ஃப்ரம் மறைக்கிறது. எதிலிருந்து மறைக்கிறது? டோட்ஸ் பர்ரோ இன்டு த எர்த் டு ஹைட் ஃப்ரம் த எனிமீஸ். டோட்ஸ் வந்து அவருடைய எனிமிலிருந்து மறைத்துக்கொள்ள, எதுவிலிருந்து? ஹைட் ஃப்ரம் மறைத்துக்கொள்ள பூமியில் பர்ரோ. என்ன பர்ரோன்னது? குழி தோண்டுகிறது. ஓகேவா? பர்ரோன்றது வந்து அந்த தவளைகளும் மற்ற டோட்ஸ் என்று தவளை வகையை சேர்ந்தது, நாரை நம்ம தவளையை சேர்ந்தது. அது பூமிக்குள்ளே வந்து புதஞ்சிருக்கும். ஓகேவா? அப்புறம் செப்பரேட் ஃப்ரம் எதிலிருந்து பிரிக்கப்படுகிறார்கள்? நர்சரி வாஸ் செப்பரேட் ஃப்ரம் த மெயின் ஸ்கூல். நர்சரி ஸ்கூல் மெயின் ஸ்கூல் வந்து தனிமைப்படுத்தப்படுகிறது, பிரிக்கப்படுகிறது. ப்ரிவென்ட் ஃப்ரம் எதுவும் தடுக்கப்படுகிறது? கோவிட்-19 பாருங்கள். கீப் கிளீன் த ஹேண்ட்ஸ் டு ப்ரிவென்ட் ஃப்ரம் கோவிட்-19. கோவிட்-19லேருந்து பாதுகாக்க கைகளை நம்ம என்ன செய்யணும்? தடுக்க நம்ம என்ன செய்யணும்? கைகளை கழுவ வேண்டும். அப்போ பாருங்க, borrow ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸ் 1, செகண்ட் சேவ் ஃப்ரம் கோவிட்-19, தேர்ட் சஃபர் ஃப்ரம் எக்ஸாம் நர்வ்ஸ், ஃபோர்த்து ஹைட் ஃப்ரம் த எனிமீஸ், ஃபிஃப்த்து செப்பரேட் ஃப்ரம் த மெயின் ஸ்கூல், 6 ப்ரிவென்ட் ஃப்ரம் கோவிட்-19. உங்களுக்கு ஐடியா தோணுன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்க்குறதுனால படிக்கிறதுனால உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஃப்ரம் போட்டு செய்யும் பொழுது என்ன வேர்டு எப்படி வரும் அப்படின்றது உங்களுக்கு ஐடியா உங்களுக்கு தோணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? டூவை மையமாக வைத்துக்கொண்டு ஒரு 6 ப்ரிப்போஷன் வரப்போ பார்க்கலாம். நம்பர் 1 add to, செகண்டு happen to, தேர்டு lead to, ஃபோர்த்து reply to, ஃபிஃப்த்து turn to, அண்ட் 6 வந்து object to. add to, chop the tomatoes and add to the onions. add to the onions. add to the onionsனா என்ன அர்த்தம்? ஆனியன்ஸை சேர்க்கலாம். அப்போது chop the tomatoes, டொமேட்டோஸை கட் பண்ணி ஆனியனோட சேருங்க. ஓகே. happen to, do you happen to have this letter? about you happen to have this letter. happen to have அப்படின்றது வைத்திருக்கிற வாய்ப்பு, வைத்திருக்க வாய்த்ததா, வாய்க்கிறதா. இப்போ என்ன வரும்? have his letter, அவனுடைய லெட்டர். about you, உன்னை பற்றிய அவனுடைய கடிதத்தை வைத்திருக்க நிகழ்கிறதா, வைத்திருக்க வாய்க்கிறதா. அப்போ happen to அப்படின்றது நிகழ்கிறதான்னு சொல்லலாம், அதாவது வாய்ப்பு இருக்கிறதா அல்லது இந்த மாதிரி சொல்லலாம். happen to அப்படின்றது வந்து happen அப்படின்றது நிகழ்வது. அப்போ நிகழ்கிறதா, உன்னை பற்றிய அவனுடைய கடிதத்தை வைத்திருக்க நிகழ்கிறதா, வாய்ப்பு கிடைச்சதா அப்படின்னு சொல்லலாம். லீட் டுன்னு என்னது? லீட் டு விட்டமின் டெஃபிஷியன்சி, லீட் டு கேன் லீட் டு இல்னஸ். லீட் டு இல்னஸ் என்னது? இல்னஸ் அப்படின்றது நோய், நோய்க்கு வழிவகிக்கிறதா, நோய்க்கு வழிவகிக்க முடியுமா. அப்போ என்ன அர்த்தம்? விட்டமின் டெஃபிஷியன்சி, வைட்டமின் குறைபாடு நோய்க்கு வழிவகுக்க முடியும். ஓகேவா? அப்போது நோய்க்கு என்ன வழிவகுக்கும்? விட்டமின் குறைபாடு நோய்க்கு வழிவகுக்க முடியும். ரிப்ளை டு, he did not reply to my letters. அழகாக கொடுத்துருக்காங்க. என்னுடைய கடிதத்திற்கு அவன் பதிலளிக்கவில்லை. டர்ன் டு திருப்புறது. now please turn to page 10. தயவு செய்து பேஜ் 10 10வது பக்கத்தை திருப்புக. ஓகேவா? 10வது பக்கத்திற்கு திருப்புக. ஐ டோன்ட் அப்ஜெக்ட் டு வாட் ஷீ சேஸ். அவள் என்ன சொல்கிறாளோ அதை நான் மறுக்க மாட்டேன். ஓகேவா? டோன்ட்னு போட்டுக்கல, நெகட்டிவ். அப்போ அப்ஜெக்டிவ்ன்றது மறுக்க மாட்டேன், நான் மறுப்பதில்லை. எதை மறுப்பதில்லை? என்ன சொல்கிறாளோ அதை. இப்போ டூன்றது அதைன்ற மீனிங் வரும். ஹேட் டு எதை சேர்க்கணும்? ஆனியன்ஸ். ஹேப்பன் டு எதை நிகழ்வணும்? ஹிஸ் லெட்டர். லீட் டு
எதை? சுகவினத்தை. ரிப்ளை டு எதை? என்னுடைய கடிதத்தை. டர்ன் டு எதை? 10வது பக்கத்தை. அப்ஜெக்ட் டு எதை? மறுப்பது, அவள் சொல்வதை. அதனால் add to அப்படின்றது பார்த்தோம்னா add to, happen to, lead to அப்படின்றது வந்து to மையமாக வச்சிருக்கிற ப்ரிப்போஷனல் வெர்ப்ஸ். உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே வித் அடிப்படையில் வரக்கூடிய ப்ரிப்போஷன் வெர்ப் பாருங்க. கம்பேர் வித், கவர் வித், தேர்ட் ஹெல்ப் வித், ஃபோர்த் டிஸ்கஸ் வித், 5 டீல் வித், 6 ப்ரெசன்ட் வித். இதில் பாருங்கள், என்ன வித்னா அத்துடன் அர்த்தம். மேக்ஸிமம் அத்துடன் அல்ல அவனுடன் அந்த மாதிரி மீனிங் வரும். உடன்ற மீனிங்கில் வரும். கம்பேர் வித் போது பாருங்கள், லிவிங் இன் டவுன் காண்ட் கம்பேர் வித் லிவிங் இன் த டவுன் கண்ட்ரி. அப்போது நாட்டுப்புறத்தில் வாழ்கிற வாழ்க்கையானது எதோட கம்பேர் பண்ண முடியாது? எத்துடன்? டவுனுடன். டவுன் வாழ்க்கையை யாரும் எதோட கம்பேர் பண்ண முடியாது? கிராமப்புறத்தோட கம்பேர் பண்ண முடியாது. அப்போ கிராம வாழ்க்கையை வந்து நம்ம விவரமாக சொல்கிற மாதிரி இருக்குது. கவர் வித். அப்போது ஷி எம்ப்ராய்டு த குஷன் கவர் வித் ஃப்ளவர்ஸ். எத்துடன்? வித் ஃப்ளவர்ஸ். பூக்களோடு அந்த குஷனை எம்ப்ராய்ட் பண்ணுறாங்க. ஹெல்ப் வித், ஹி நீட்ஸ் மோர் ஹெல்ப் வித் ஹிஸ் ரீடிங். வித் ஹிஸ் ரீடிங், படிப்போட இன்னும் சில அதிகப்படியான ஹெல்ப் தேவைப்படுது. மோர் நீட்ஸ். ஓகேவா? டிஸ்கஸ் வித் யாருடன்? யூ கேன் டிஸ்கஸ் வித் யுவர் டாக்டருடன். டீல் வித் தட், டீல் வித் எத்துடன்? ஐ நோ ஹவு டு டீல் வித் த ப்ராப்ளம். டீல் வித் த ப்ராப்ளம், எப்படி இந்த ப்ராப்ளத்தை டீல் பண்ணுறது எனக்கு தெரியும். ஓகேவா? அடுத்து வந்து ப்ரெசன்ட் வித். ப்ரெசன்ட்ன்றது அன்பளிப்பு. எத்துடன் அன்பளிப்பு பாருங்கள், அண்ட் அவார்டு. அவார்டுடன் அன்பளிப்பு அவருக்கு கொடுக்கப்படும். யாருக்கு? ராமாஸ் எஃபார்ட். த கமிட்டி ப்ரெசன்ட் வித் அண்ட் அவார்ட் ஃபார் ராமாஸ் எஃபார்ட். இங்கே வந்து ப்ரெசன்ட் அப்படின்றது வருபது. அளித்தல், அன்பளிப்பு அளித்தல்ன்றது வரும். புரியுதா உங்களுக்கு? அப்படின்னு அப்போ அவார்டோட அந்த வந்து ராமாவுக்கு ப்ரெசன்ட் பரிசீலிக்கிறாங்க. அப்படின்னா எதுக்காக? ஏன் அப்படின்னா அவருடைய எஃபார்ட்டுக்காக. ப்ரெசன்ஸ் அப்படின்றது இங்கே வெர்பு அர்த்தம் வரும். நான் ப்ரெசென்ட் கொடுத்தேன் அப்படின்னா ஐ கிவ் எ ப்ரெசென்ட் அப்படின்னா அங்கே நவுனாக மாறிடும். கிவ்ன்றது வெர்பு, ப்ரெசென்ட் அப்படின்றது நவுன். ஆக இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ப்ரெசன்ஸ் அப்படின்றது இங்கே வெர்புங்க. ஓகே. ஆக கம்பேர் வித் எத்துடன் அப்படின்னா லிவிங் இன் த கண்ட்ரி. கவர் வித் ஃப்ளவர்ஸ், ஹெல்ப் வித் இஸ் ரீடிங், டிஸ்கஸ் வித் யுவர் டாக்டர், டீல் வித் ப்ராப்ளம். அதே போல் ப்ரெசன்ட் வித் an award. ஓகேவா? வித் உங்களுக்கு மீனிங் புரிஞ்சிருக்கும். அடுத்து பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த பார்த்ததுக்கு சின்ன ஒரு எக்ஸசைஸ் பாருங்கள். ஒரு 10 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த 10 சென்டென்ஸுக்கும் fill in the blanks with the most appropriate preposition given in the box. In, from, to, for, at, with, of. இதில் என்ன அப்படின்னா 10 சென்டென்ஸ் இருக்குது. ஆனால் எத்தனை ப்ரிப்போஷன் இருக்குது? இன் 1, 2, 3, 4, 5, 6, 7 இருக்குது. அப்போ இன்னும் 3 அதுக்குள்ளே வரும். சில வராமல் கூட போயிடலாம். சேர்த்து கொடுத்துருக்கேன், வராமல் கூட போயிடலாம். ஓகேவா? நான் படித்து மட்டும் காட்டுறேன் பாருங்க. 1, she is waiting dash him. Second, he listened dash music. Third, the kids laugh dash joker. Fourth, I am suffering dash fever. 5 பாருங்க, I can't agree dash my sister. 6 பாருங்க, how do you ask dash a coffee. 7th, we finding it difficult to deal dash a test. 8th பாருங்க, do you believe dash ghost. 9, she applied dash a loan. 10th, the man added dash the cost of the materials. ஓகே, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ப்ரிப்போஷனல் வெர்பை ஆப்டாக எப்படி போடணும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை பல முறை படித்து பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும் இல்லையா? இது நம்மளுடைய 10th 9th 12th கொஷின். ஓகேவா? 12th கொஷின் இதுக்கு வந்து நான் கேட்பாங்க, ப்ரிப்போஷன் கேட்பாங்க. ப்ரிப்போஷன் அப்படின்றது புரிஞ்சு நம்ம வந்து ஈஸியாக புரிஞ்சுட்டா போயிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதுக்கெல்லாம் விதி ஒன்றும் இல்லை, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா? விதிவிலக்கு நிறைய இருக்குது. அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் புரிஞ்சுட்டா ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.